அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஐயா, என் வாழ்க்கையில தீராத கஷ்டம், தீராத வியாதி, மந்திரக்காரன் போய் 2 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணினேன், ஆனா வியாதி தீரல, சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, 2 லட்சம் ரூபாய் பணம் போச்சுது. ஆனா நீங்க நடத்தின கூட்டத்துக்கு நான் வந்தேன். ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏசப்பா இலவசமாகவே விடுதலை தருவார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைய நான் கேட்டு இயேசுவே நீ கூப்பிட்ட, ஏசப்பா என் பக்கத்துல என்னை தொட்டு சுகமாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. பாருங்க, பணம் செலவு பண்ணாங்க, ஆனா விடுதலை கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல. ஆனா ஏசப்பா கிட்ட ஏசப்பான்னு கூப்பிட்டாங்க, ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். இயேசுவை கூப்பிடுறதுக்கு பட்சபாதம் என்பது கிடையாது. இவங்க தான் கூப்பிடணும், அவங்க தான் கூப்பிடணும் அப்படின்னு கிடையாது. முழு உலகத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம். அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம், சைனால இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம், இந்தியாவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம். முழு உலகத்திற்கும் கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால யார் வேண்டுமானாலும் இயேசுவை கூப்பிடலாம். யார் கூப்பிட்டாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல வருவார், உங்களை தொடுவார், சுகமாக்குவார். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதுங்க, உங்களுக்காக இயேசு இருக்கிறார். ஆபத்து வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டம் வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு. உங்களுக்கு முன்னாடி தெருவுல நின்று நான் சொல்லிக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆபத்தில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், மரணப்படுக்கையில் இருந்தேன். இயேசுவே நீ கூப்பிட்டேன், என் பக்கத்துல வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார், வாழ வைத்தார். இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. அவர் இல்ல அப்படின்னா நான் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து மண்ணுக்குள்ள போயிருப்பேன், எல்லாரும் என்ன மறந்திருப்பாங்க. இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலதான். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் பெற்ற அந்த விடுதலைய நீங்களும் பெறணும். நான் பெற்ற அந்த சந்தோஷம், சமாதானத்தை நீங்களும் பெறணும். பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு வாழ்வு கொடுத்தார். நான் நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன், ஆனா என்ன ஏசப்பா சந்திச்சு பரலோகத்திற்கு நேராக போக வைத்தார். இன்னைக்கு நான் மரித்தா நேரா கடவுள் வாழ்கிற சொர்க்கம், பரலோகத்திற்கு போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. ஏன்னா என்னுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு, கடவுள் வாழ்கிற இடத்திற்கு போக முடியும். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரமே. அவர் தான் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசு இல்லாம பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு போக முடியாது. ஆகையினால ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏசப்பா விடுதலை தருவார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு பாவத்தை மன்னித்து சொர்க்க வாழ்வை தருவார். ஆகையினால இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லலாம். உங்க இருதயத்துல இயேசுவை நினைத்து கொண்டு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே விடுதலை தருவார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். ஆகையினால எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு விடுதலை தருவார்.
பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறேன் ஏசப்பா. இந்த தெருவில் இருக்கிற, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறப்பா. எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காக நன்றி, நன்றி. துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.